இந்த ஓசிடி வந்து ஆண்களுக்கு வர்றதுக்கும் பெண்களுக்கு வர்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும்? சரி, ஆண்களுக்கு வரதும் பெண்களுக்கு வரதுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பெண்கள் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃபேமிலி அவங்க கூட லிசன் பண்ணுது, பசங்க குழந்தைகள் அதே போல் அவங்களோட கணவன் மனைவி அம்மா அப்பா இதெல்லாம் லிசன் பண்ணுற இடத்துல இருக்கும்போது, the person, the girl with the OCD becomes the most successful person in the family. சரிங்களா? இதே ஆணுக்கு வருது, அந்த ஓசிடியோட அந்த பையன் இருக்கும்போது என்னதான் இவங்க லிசன் பண்ணாலும் கூட men with OCD are not very successful, women with OCD is very successful. Okay. சோஷியலாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். இதில் ரொம்ப பெட்டியான விஷயம் என்னென்னா, ஒரு பெண்ணுக்கு இந்த ஓசிடி இருக்கும்போது பெரும்பாலும் அந்த பெண் பிடிவாதம் குணம் கிடைத்திருக்கக்கூடிய பெண்ணுங்கிற மாதிரி முத்திரை குத்தப்படுறதை நம்ம பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல அவங்களோட ஃபிசிக்கலி ஆர் மென்டலி அவங்கள ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலைகள் நடக்க முடியுமோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கப்படுறதை பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் இஷ்யூஸ்னால் 5 மெடிக்கல் இஷ்யூஸ் பார்க்குறேன் நான். ஓசிடி இருக்க பெண்களுக்கு குழந்தையின்மை பெருசாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்கில் பார்க்கக்கூடிய பெண்களில் 100ல் குறைஞ்சது 50 பேர் வில் ஹாவ் அ ட்ரைட்ஸ் ஆஃப் ஓசிடி. ஃபுல் ப்ளோன் ஓசிடியாக இருக்காது, ஆனால் ஓசிடியோட ட்ரைட்ஸ் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்கலாம்.